ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண். செஸ் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாட் கடன் முடிஞ்சு உக்ரைன் ஜெயிச்சு அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. ஸோ இது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டாக, சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டாக இந்தியாவுக்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ செஸ்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பழைய இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்தது. நான் காலேஜில் சேர்ந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு மாதம் இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 10 பேர் மட்டும் இருந்தாங்க. மற்றவங்கள்ட்டலாம் பேர் தெரியும், அப்போ தான் பேசி பழக ஆரம்பிக்கிறோன்றதுனால அப்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருந்தது என்னென்னா, நாங்கள் கேரம் விளாடுவோம், கார்ட்ஸு இல்லைனா செஸ் விளாடுவோம். அப்போ என் ரூமுக்கு பக்கத்தில் மணின்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து பயங்கரமாக செஸ் விளாடுவான். ஆல்மோஸ்ட் அங்கேருந்து 6-7 பேரையுமே அவன் தோக்கடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். ஒருத்தவங்க விளாட்றாங்க. சில கேம்ஸ் ஈஸியாக இருக்குது, சில கேம் டஃப்பாக இருக்குது. ஸோ ஆனால் கடைசியில் அவன் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப டஃப்பாக போனால் கூட அவன் ஜெயிச்சிட்டான். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் நான் என்ன சொன்னேன், நம்ம வேடிக்கை பார்க்குறவங்க தானே, என்ன வேணால் பேசுவோம்ல. அந்த மாதிரி என்ன சொன்னேன், இவன் ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டு இருக்கான், நானே அவனை 2 நிமிஷத்தில் தோக்கடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு ஏதோ எகத்தாளம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் வழக்கம் போல் கடுப்பாகி, நீ வா நம்ம ஒரு கேம் ஆடுவோம், நீ என்ன முடிஞ்சால் ஜெயிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே வா விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் போயாச்சு. அன்னைக்கு வந்து எனக்கு செஸ் பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காயின்ஸ் எப்படி மூவ் ஆகும், பிஷப்னா டயகனலாக மூவ் ஆகும், ராணினா எப்படி வேணால் மூவ் ஆகலாம், குதிரைனா வந்து எல் ஷேப்பில் மூவ் ஆகும், சிப்பாயினா வந்து ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும், இப்படின்ற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். இதை வச்சுட்டு விளாட ஆரம்பிச்சாச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச கேம் வந்து ஆப்போனண்ட்டில் இருக்கிற எல்லா காயின்ஸும் வெட்டி வெளியே தள்ளிகிட்டே இருக்கணும், அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் எனக்கு செஸ்ஸை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, என்னோடய குயினை வெளியே எடுத்து, ஏன்னா எனக்கு அன்னைக்கு இருந்த அறிவுக்கு குயின் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான காயின் செஸ்ஸில். ஸோ அதனால் ஏன்னா அது எல்லா டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகும் இல்லையா. நான் எடுத்து அவனை போட்டு அவனோட ஒரு காயினாக வெட்டி வெளியே தள்ளிகிட்டே இருக்கேன். அதை பார்த்தோன்னே அவனுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாங்கள் சும்மா கிண்டலாக விளாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கோபமாக விளாட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபன் ஃபீலிங்கான ஒரு ஈவெண்ட்டாக மாறி, அவன் ஏன் காயினை வெட்டு, நான் அவன் ஏன் காயினை வெட்ட அப்படின்ற மாதிரி வெட்டி தள்ளிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு டைமில் கேம் முடிகிற சுச்சுவேஷன் வரும்போது அவனோட ராஜாவும் என்னோடய ராஜாவும் மட்டும் இருக்குது. 2 சிப்பாய். அது எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. ஆப்போசிட்டில் ஒன்றை இன்னொன்று பிடிச்சி நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு பேர் செஸ்ஸில் ஸ்டேல் மேட் அப்படின்னு அவன் தான் சொன்னான். எனக்கு அன்றைக்கி தான் அது தெரியும். அதாவது லீகலாக உங்களால் எந்த மூவுமே பண்ண முடியாது. அதாவது இந்த கேமை முடிக்கிறதுக்கான எந்த மூவுமே அந்த போர்டில் கிடையாது. ஏன்னா நான் என்னோடய ராஜாவை எடுத்து சுற்றிட்டே இருக்கலாம், அவனோட ராஜாவை எடுத்து சுற்றிட்டே இருப்பான். ஸோ அப்போ என்னென்னா, மேட்ச் ட்ரா. எனக்கு இது கேட்டவுடனே பயங்கர சிரிப்பாயிடுச்சு. என்னன்னா, அவனை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தும் நானும் தோற்கடிக்கல. பட் வந்து அவன் ஜெயிக்கலை. ஸோ ட்ராவ் ஆகிடுச்சு மேட்ச்ன்றதே எனக்கு ஒரு மாதிரி செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. நாங்கள் அதை வச்சு ரொம்ப நேரம் அவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் அவனை தோற்கடிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நாள் அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதுக்கு முன்னாடி விளாண்டவங்களை விட நான் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலி அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப சின்ன பிளேயர். எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் அவன் கேம் குவாலிட்டி கீழே போச்சோ என்னவோ. எனக்கு இது திரும்பி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட ஆப்பனண்ட், உங்களோட காம்படிட்டர் எவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஆளோ அதுக்கான கேம் பிளான் தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஆப்போசிட்டில் இருக்கவன் பயங்கர பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கேம் பிளானும் ஷார்ப் பண்ணுவீங்க. நீங்கள் உட்காந்து யோசிப்பீங்க, இவனை எப்படி தோற்கடிக்கிறது அப்படின்னு. அதே ஆப்போசிட்டில் இருக்கவன் ரொம்ப சாதாரணமான பிளேயர், அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, இவன் தானே இவனை தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற மோடில் போவோம். ஸோ அதனால் எப்போவுமே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ரோல் மாடலை சூஸ் பண்ணும் போதோ, இல்லை உங்களோட காம்படிட்டர்ஸ் சூஸ் பண்ணும்போதோ, இல்லை இந்த இடத்த தான் நான் போய் தொட போகிறேன், இவங்க பண்ணதை தான் நான் பண்ண போகிறேன், இவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை இவங்களுக்கு மேலே தான் நான் பண்ண போகிறேன்னும் போது, ஒரு குவாலிட்டியான ஆப்பனண்ட், ஒரு குவாலிட்டியான காம்படிட்டர், ஒரு குவாலிட்டியான பெஞ்ச் மார்க் இதை வந்து செட் பண்ண கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணணுன்னா 8,000 ரூபாய்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க ஃபோன் உங்களோட காம்படிட்டர் கிடையாது. அதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணி, சாம்சங்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோ, ஐஃபோனோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோ தான் உங்களோட காம்படிட்டர். அது இன்றைக்கே செஞ்சிட முடியுமா உங்களால் அப்படின்னா செய்ய முடியாது. பட் அதை நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்களோட கேம் பிளான் வேறு லெவலில் இருக்கும். அப்போ நீங்கள் செய்கிற விஷயமும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அப்படின்றது தான். ஸோ பேசிக்கலி யுவர் கேம் பிளான் இஸ் அஸ் குட் அஸ் யுவர் காம்படிட்டர். உங்களுடைய திட்டமும் உங்களுடைய வாழ்வியலும் உங்களுடைய எதிராளியவோ இல்லது உங்களுடைய ரோல் மாடலையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இடத்துலேருந்தே ஆரம்பிச்சிருது அப்படின்றது தான் இந்த கதைக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு மறைமுக மைய கருத்து அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் அந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது என்னென்னா, அந்த கேமில் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது என்னோடய ராணி காயின் தான். எனக்கு ஏன் ராணி காயின் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி
பயங்கர டவுட்லாம் இருந்திருக்கு ரொம்ப நாள். ஸோ இந்த ஆடியோ பண்ணும்போது தான் எனக்கு ஆமாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேடி படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, ராணின்ற ஒரு காயினே ஆரம்ப காலத்தில் சதுரங்கத்தில் கிடையாது. ஐ மீன் செஸ்ஸில் கிடையாது. பிற்காலத்தில் மாடர்ன் கேமில் தான் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக ஒத்துக்கிட்ட கதை என்னென்னா, செஸ் வந்து இந்தியாவில் தான் உருவாச்சு. சதுரங்கா அப்படின்ற கேமாக இந்தியாவில் தான் உருவாச்சு. ஸோ பெரும்பாலும் எல்லாரும் ஒத்துக்கிறது என்னென்னா, ஒரு குப்த பேரரசரோட இறப்புக்கு அப்புறமா அவரோட இறப்பை வந்து அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்றத காயின்களை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சதுரங்கம். அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே ஒரு கேமாக நம்ம கல்ச்சரில் மாற ஆரம்பிக்குது. அது இங்கேருந்து நிறைய இடங்களுக்கு அது போச்சு. பயங்கரமாக இங்கேருந்து இப்போ நம்மளோட இந்தியாவிலேருந்து அடுத்தது அது பெர்ஷியா அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு போச்சு. அங்கேருந்து சைனாவுக்கு போச்சு. சைனாவிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இங்கிலாந்து, யூரோப், அப்படி யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரிகளுக்கும் போகுது. அது வரைக்கும் அந்த கேமில் இருந்த காயின், ராஜா பக்கத்தில் இருந்த காயினோட பேர் வைசர், அதாவது அட்வைசர், ஆலோசகர். நம்ம ஊரில் வந்து முதன்மை மந்திரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை கேட்டு தான் ராஜா எல்லா விஷயங்களையும் முடிவு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காயினாக தான் அது இருந்திருக்கு. அந்த காயினோட பவர் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற பிஷப் மாதிரி தான். ஆனால் டயகனலாக ஏதாவது ஒரு கட்டை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். 4 டைரக்ஷன்லையும் டயகனலாக ஒரு கட்டை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வைசரோட பவர். ஸோ இது இங்கிலாந்துக்குள்ளே போகும்போது இங்கிலாந்தில் ராஜாவை விட ராணி தான் பவர்ஃபுல். இன்னும் சொல்லப்போனால் அங்கே ராஜான்ற கான்செப்டே கிடையாது. ராணி இளவரசர் தான். ஸோ ராணியோட பவர் தான் அந்த நாட்டையே காப்பாற்றுது. அப்போ இந்த செஸ் போர்டில் ராணின்னு ஒன்று இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்கே இருக்கிறவங்க அந்த கேமை ரீடிசைன் பண்ணுறாங்க. அந்த வைசர்ன்ற காயினை தூக்கிட்டு ராணின்ற காயினை உள்ளே கொண்டு வராங்க. ராணிக்கு எவ்வளோ பவர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பவர் கொடுக்குறாங்க. அது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போகும், யாரை வேணாலும் கில் பண்ணும், எந்த இடத்துல வேணாலும் அது போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி த மோஸ்ட் பவர்ஃபுல் காயினாக டிசைன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட அரசியலமைப்பு, அவங்களோட அரசாட்சி வந்து ராணியை சார்ந்து இருந்தது. அந்த கேமை டிசைன் பண்ணும்போது தான் இன்றைக்கி நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்க நிறைய ரூல்ஸ் வந்து அந்த போர்டில் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. 8x8ன்றது அதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சிப்பாய் வந்து இவ்வளோ டைரெக்ஷனில் மூவ் ஆகணும், ஒரு பிஷப் வந்து எத்தனை கட்டங்கள் வேணாலும் டயகனலாக மூவ் ஆகலாம், ஒரு குதிரை வந்து எல் ஷேப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் அதை ஷார்பன் பண்ணி ஒரு ரூல் புக்காக உருவாக்குறது இங்கிலாந்து தான் உருவாக்குறாங்க. இன்றைக்கி இப்போது செஸ் ஒலிம்பியாடில் நடந்த விளையாண்ட கேம்ஸோட பேசிக் ரூல்ஸ் நிறைய டிஃபைன் பண்ணது அந்த காலகட்டத்தில் தான். அதாவது ஐரோப்பா கண்டங்களில் இருந்த நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து தான் உருவாக்கப்பட்டது அந்த ரூல் புக். 1200லேருந்து 1500களுக்குள்ளே தான் இந்த புக் வந்து ரூல் புக்குன்றதை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ராணி பவர்ஃபுல்லான கதை. ஸோ ராணியை மதிக்க கற்றுக்கோங்க. எப்போவுமே ராணி இஸ் பவர்ஃபுல். ஸோ இந்த பவர்ஃபுல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளுக்கும் நிறைய வித்தியாசங்கள். இப்போ இந்த செஸ் போர்டை வச்சே ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களோட நாலேஜ் பெருசா, உங்களோட பவர் பெருசா, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சின்ன கதை தான். என்னென்னா, ஒரு பெரிய புலவர், முனிவர் எப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அவருக்கு ஒரு 60-70 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா செஸ் பிளேயர்ஸையும் கேம்ஸ் விளாட்றாரு. அவர் வாழ்க்கையின் நோக்கமே இந்த செஸ்ஸு, மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது இப்படின்றத நோக்கி தான் போகுது. அதில் அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இந்த செஸ் வந்து அவரை ஷார்ப்பாக வச்சுக்க உதவுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லா மனுஷங்களோடையும் பேசுகிறாரு. எல்லா வகையான செஸ் ரூல்ஸ் அண்ட் அதில் இருக்க நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அவர் சொந்த ஊருக்கே திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது அவர் சொந்த ஊரில் அப்போ ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கும் செஸ் கேம்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அவரும் வந்து என்னென்னா, என்ன தோக்கடிக்க ஒரு பெரிய ஆள் கிடையாது செஸ்ஸில் அப்படின்றத முழுசாக நம்புகிறாரு. அதுபோக அவரை விட ஒரு நல்ல ராஜா கிடையாது. அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான வளங்கள். அதாவது அவர் தான் த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் தி எர்த் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இருக்கார். அவரால் கொடுக்க முடியாத ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கு. ஸோ இந்த புலவரை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அவர் நிறைய சாதாரணமாக சும்மா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவரோட அனுபவங்களை ஒரு ராஜாவுக்கு ஷேர் பண்ணுறாரு. இது சொல்லும்போது செஸ் பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது ராஜா பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி, வாங்க நாம் ஒரு கேம் விளாடுவோம் அப்படின்னும் போது, ஓகே விளாட்லாம் அப்படின்னு சொல்லும்போது ராஜா உடனே சொல்கிறாரு, உங்களால் என்னை தோக்கடிக்க முடியாது, நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாக முடியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்பார். உங்களால் என்னை தோக்கடிக்க முடியாது ராஜா, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அதில் அப்படின்னும் போது, எனக்கு நிறைய அறிவு இருக்குது, எனக்கு இந்த கேமை விளாண்டு நிறைய புத்தகங்கள் வழியாக நான் படிச்சிருக்கேன், நிறைய காணொலிகள் வழியாக இதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது, சரி வாங்க பரவாயில்ல விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு கூப்பிடும்போது, அந்த முனிவர்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு,
உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை நான் தந்துடுறேன், நம்ம இதை வந்து ஒரு போட்டியாக வச்சு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பெருசாக ஒன்றும் வேணாம், இந்த செஸ் போர்டு இருக்கு இல்லையா, இந்த செஸ் போர்டில் நான் ஒரு ரூபா வைக்கிறேன் ஃபஸ்ட்டு போர்டில், அடுத்ததில் வந்து அதை 2 ரூபாயாக்கு, அடுத்ததில் அந்த 2 4ஆக்கு, 4 8ஆக்கு, 8 16ஆக்கு, இப்படியே போயிட்டே இருக்கும்போது 64வது கட்டத்தில் இப்படி இரட்டிப்பாக்கி போகும்போது 64வது கட்டத்தில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பித்தா எதிர்பார்த்தது போலவே அந்த முனிவர் அந்த ராஜாவை வந்து தோக்கடிச்ச உடனே அவர் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சரி இவர் கேட்டதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதில் அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் அடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா 10வது கட்டம் 2 4, 4ஓட இரட்டிப்பு 8, 8ஓட இரட்டிப்பு 16, 16ஓட இரட்டிப்பு 32, 32ஓட இரட்டிப்பு 64, 64ஓட இரட்டிப்பு 128, 128ஓட இரட்டிப்பு 256, 256ஓட இரட்டிப்பு 512, 512ஓட இரட்டிப்பு 1024, 1024ஓட இரட்டிப்பு 2048, 2048ஓட இரட்டிப்பு 4096, அதோட இரட்டிப்பு 8192, அதோட இரட்டிப்பு 16,000, அதோட இரட்டிப்பு 32,000, அதோட இரட்டிப்பு 64, அதோட இரட்டிப்பு 1,00,000. இப்படி 15வது கட்டத்தை தொடும்போது 1,00,000 அடையுது அதோட மதிப்பு. அடுத்தது அது 2 லட்சம் ஆகுது, 4 லட்சம், 8 லட்சம், 16 லட்சம், 32 லட்சம், 64 லட்சம், 1 கோடி அப்படின்றத 25வது கட்டத்திலேயே அது அடையுது. அதுக்கப்புறம் 2 கோடி, 4 கோடி, 8 கோடி, 16 கோடி, 32 கோடி, 64 கோடி, 128 கோடி, 256 கோடி, 512 கோடி, இப்படி அது அடுத்த 10 கட்டங்களிலே ரொம்ப எளிமையாக 100 கோடியை தொற்றுது. ராஜாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் பயம் வருது. அவசரப்பட்டு அவர் என்ன சொன்னாருன்றதை புரியாமல் நம்ம துடுக்குத்தனமாக முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு. இருந்தாலும் அவர்கிட்ட தான் எல்லா வளமையும் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறத எல்லாமே அடுக்கி வச்சுட்டே வராரு. 64வது கட்டங்களை தொடும்போது கிட்டத்தட்ட 18 குவான்ட்ரில்லியன், அதாவது 18 கோடி அவ்வளோ காயின்ஸ் அதில் அடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான் அந்த ராஜாட்ட இருந்த வலிமை, அவ்வளோதான் அவருடைய மொத்த செல்வமும் அதில் அடக்குறாரு. அடக்குனதுக்கப்புறம் அதை புலவரிடம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு உட்படுறாரு. அப்போ அந்த புலவர் சொல்கிறாரு, இல்லை இது எனக்கு வேணாம், நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதை சொன்னேன். உனக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அனுபவமும் பயணமும் ஒரு மனுஷனை மேற்கொண்டு ஷார்ப்பான ஒரு ஆளாக மாற்றுது. ஸோ வெறும் அறிவும் வெறும் புத்தக படிப்பையும் வைத்து கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. பயணப்படு, நிறைய மக்களை சந்தி அப்படின்னு சொல்கிறாரு. அனுபவம் அறிவை மேலும் சீராக்குகிறது, உன்னை நிதானமானவனாய் ஆக்குகிறது அப்படின்றது தான் அந்த புலவர் சொல்கிறார். ஸோ நிறைய மனிதர்களை சந்திங்க, நிறைய இடங்களுக்கு போங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக ஹம்பிளாக இருக்க பழகுங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருந்து அனுபவம் குறைவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு அனுபவசாலி சொல்லும் போது அவர் சொல்வதை என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவரை உதாசீனப்படுத்தாமல் என்ன அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் இனிமேல் பண்ணி அதுலேருந்து ஒரு தவறை செஞ்சு கற்றுக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே அவர் அது தவறோ சரியோ அதை செஞ்சு அதோட விளைவு என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது, ஓ இப்படி தான் நடந்திருக்கா அப்படின்றது மூலமாக நீங்கள் அடுத்து செய்ய போகிற செயலை ஒரு கணக்கீடுகளோடு செய்ய முடியும். ஸோ இதுதான் அந்த கதையின் மூலமாக நமக்கு அவங்க சொல்ல வர பொதுவாக நம்ம இன்றைக்கி பேசினது 3 கதைகள். அதில் நம்ம வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். அதுலேருந்து நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்னென்னா, உங்களோட பெஞ்ச்மார்க், உங்களோட காம்படிட்டர், உங்களோட எதிராளி எவ்வளோ குவாலிட்டியானவனாக இருக்கானோ அவ்வளோ நல்லா தான் நீங்கள் கேம் விளையாடுவீங்க. ராணி இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண் உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. 3வது, அனுபவமும் அறிவும் சேரும்போது அதுக்கு கிடைக்கிற சக்தி ரொம்ப அதிகமானது. அதனால அனுபவங்களை தேடி உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க அப்படின்றது தான் அந்த 3வது கதை. ஓகே மக்களே, மறுபடியும் இன்னொரு டாப்பிக்கோட, ஒரு கதையோட, ஒரு தகவலோட, ஒரு சம்பவத்தோட, ஒரு கருத்தோட மீண்டும் அடுத்த பாட்காஸ்டில், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது அருண். இந்த பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற ஹேண்டலுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா hfromarun@gmail.com
அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எப்பவும் போல் சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க.